விடியற்கால இருட்டில் அந்த தோட்டமே நிசப்தத்தில் உறைந்திருந்தது. ஆனால் 30 வெள்ளிக்காசுகளின் சப்தம் ஒரு மாபெரும் காட்டிக் கொடுப்பை அரங்கேற்றியது. எந்த கரங்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்து குணமாக்கியதோ அதே கரங்களில் இன்று இரும்பு சங்கிலிகள் பிணைக்கப்பட்டன. காரணம் கேட்டபோது அதிகார வர்க்கத்தின் மௌனம் மட்டுமே பதிலாக இருந்தது. கல்வாரி மலையின் உச்சிக்கு ஒரு மரணப் பயணம் தொடங்கியது. முள்முடி தலையை கிழித்து இரத்தம் கண்களை மறைக்க, தாகத்தால் நாக்கு வறண்ட நிலையிலும் அவர் சுமந்தது தன் சிலுவையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்தின் பாரத்தையும். சுத்தியல் சத்தம் விண்ணை பிளக்க, ஆணிகள் சதையை துளைத்த அந்த மதிய வேளையில் உலகம் கண்டிராத ஒரு மாபெரும் தியாகம் அரங்கேறியது. அவர் உயிர் பிரியும் கடைசி நொடியில் வானம் இருண்டு பூமி அதிர்ந்தது. ஆனால் அங்கே நின்றிருந்தவர்கள் கண்ட மிராக்கிள் என்ன தெரியுமா? தன்னை வதைத்தவர்களை பார்த்து சினம் கொள்ளாமல், தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று அவர் உதிர்த்த ஒரு வரிதான். ஒரு கடவுள் மனிதனுக்காக மரித்த நாள் அல்ல இது. அன்பு மரணத்தையே வென்ற நாள்.